எங்கள் இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இடைவீடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவீடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள். இடைவீடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவீடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. சத்தமாய், யார் கைவிட்டாலும் சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இடைவீடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதவரே, இணையில்லா தேவன். சபையா உற்சாகமாய் சொல்லுவோம். இடைவீடா. Thank you Spirit of God. இணையில்லாதவரே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே. சத்தத்தை உயர்த்தி, சத்தமாய், தெரிந்து கொண்டீரே நன்றி. கைகளை உயர்த்தியே நன்றி நன்றி. இடைவீடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதவரே, இணையில்லா தேவன். இடைவிடா நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் நிம்மதி தந்தீரே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி. கரிகளை உயர்த்தியே நன்றி நன்றி. இடைவீடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவீடா நன்றி. எல்லாரும் இணைந்து சத்தமாய், இணையில்லா உமக்கு. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. ஓ, என்னை சத்தமாய் உணர்ந்து சொல்லுவோம். எங்கள் கண்ணீர் துடைத்தீரே, கண்ணீர் துடைத்தீரே. சத்தமாய் நன்றி நன்றி நன்றி. இடைவீடா ராஜா, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இணையில்லா தேவன். ஆமென். இடைவீடா நன்றி உமக்குத்தானே. இணை
இணையில்லா தேவன். எல்லாரும் உற்சாகமாய் அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ராஜா அப்பனே. சபையார் எல்லாரும் ஒரே மனத கரம் உயர்த்தி ஆராதனை இயேசுவே சர்வ வல்லமை உள்ளவரே ஆராதனை ஆராதனை உண்மையாய் சொல்லுவோம் ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இயேசுவே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவ. அர்ப்பணிப்போடு சொல்ல உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடு. ஆமென். உமக்குகந்த சத்தமாய் சேர்ந்து சொல்லுவோம் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொள்ளும் ஆண்டவரே ஆட்கொண்டு என்னை நீர் நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நீர் நடத்தும் அபிஷேகத்தால். கரங்களை உயர்த்தி ஆராதனை சபையார் சத்தமாய் ஜீவனுள்ள தேவனை உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியானவரே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரங்களை தட்டி சத்தமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. எல்லார் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்தி சத்தத்தை உயர்த்தி எங்கள் தெய்வமே, எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு உகந்த தூய பலியாய் ஜீவ பலியாய் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதி பலிகளை, எங்கள் ஆராதனை பலிகளை, எங்கள் ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிக்கும்படி எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் ஆவியானவரே. எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆவியானவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆவியானவரே. எங்களை மீட்டு ரட்சித்து வழி நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, உங்க கிருபையினால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க இரக்கத்தினால் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த நாளில் எங்கள் மேலே கிருபையாயிருந்து நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து சில பாடல்களை பாடலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நமக்கு தெரிந்த பழைய பாடல் இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம்.
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மையே நம்பி உள்ளோ. பூரண சமாதானம் சொல்லுவோம். பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, நிதமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் சத்தமாய் புதிய பாடல் புதிய பாடல் பாடி பாடி புகழ்ந்து பாடல் இயேசு அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்ன. பாடுவோம் சேர்ந்து. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், ஆமென். மகிமையின் மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமான. சேர்ந்து கரம் தட்டி புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு
ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், அவர் கோபமோ கிருபையோ கிருபையோ நித்தம் நித்தம். இயேசு கிருபையோ. பாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை. ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. சத்தமாய் ஆராதிப்போம் இணைந்து. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பெரியவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. பாடுவோம். உளையான சேற்றிலிருந்து உன்னத உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் ஸ்தோத்திரம். உம்மை சத்தமாய் உம்மை துதிக்காமல், உம்மை துதிக்காமல். நமக்கு ஒரு காரணம் இருக்கிறது கர்த்தரை ஆராதிப்பதற்கு. காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது, அவர் தாமே நம்முடைய நோய்களை அவர் சரீரத்தில் சுமந்தார். நம்முடைய பாவங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்மை மன்னிக்கும்படி இயேசு மனு உருவானார். கவனிங்கள், அவரை பாடாம நம்ம வேற யாரை பாட முடியும்ல? அவரை துதிக்காம வேற யாரை மகிமைப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்தான். எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் அவர்தான். அதனால தான் இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி பயன்படுத்துகிறாரே. அவருடைய கிருபை பெரிதல்லவா? இணைந்து பாடலாமா? கரங்களை தட்டி. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. சத்தமாய் துதியும், துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா.
உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாய். பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் துதிப்பே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவோம், உம்மை துதிக்காமல். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள. எல்லாரும் கரங்களை தட்டி. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். துதியும் உமக்கே, துதியும் உமக்கே. அல்லேலூயா. கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. துதியும் உமக்கே, துதியும் உமக்கே. கனமும் உமக்கே. ஆமென். மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. துதியும் உமக்கே, துதியும் உமக்கே. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இரட்சகரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தருடைய கிருபையினால் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? நம்ம திறமையினால் அல்ல, நம்ம தாளந்துகளினால் அல்ல, தேவ கிருபையினால் நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில சோர்ந்து போய் வந்திருக்கிற உள்ளங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போய் கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா? ஒரு புதிய உயிர் மீட்சி இந்த பகல் வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஊற்ற ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னை கர்த்தர் உயிர் மீட்சி அடைய செய்வார். எசேக்கியேல கர்த்தர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்தி கேட்டார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்டார். எசேக்கியேல் சொல்லுவாரு, கர்த்தராகிய தேவனே அதை அறிவீர். ஏன்னா
வாழ்க்கையில இனிமேல் ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தோல்விக்கு மேல தோல்வி, தோற்று போய் வந்திருக்கிறோம், உலர்ந்து போய் வந்திருக்கிறோம். சில நேரத்தில் நமக்கு சந்தேகம் வந்துருது. ஆனா கர்த்தர் சொல்றார், எப்படிப்பட்ட உலர்ந்த அனுபவமா இருந்தாலும் மறுபடியும் துளிர்விட செய்ய கர்த்தருக்கு லேசான காரியம். எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் ஆவியை நான் அவர்களுக்குள் அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவார்கள். நான் சொல்லுவேன், ஆவி இல்லாத, கர்த்தருடைய ஆவி இல்லாத மனுஷன் செத்த மனுஷன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி வாஞ்சையோடு பாடுவோமா? உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. ஆமேன். ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு இந்த பகல் வேளையில காத்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நன்மையினால் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. பாடுவோம், உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. பாடுங்கள், உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே, ஆமென். உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் எல்லாரும் இணைந்து உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. பாடுவோம், உயிரடைய, உற்சாகமாய் கேட்போம், உயிரடைய வேண்டுமே. ஆமென். உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய, உமக்காக, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடை. சபையார் ஒரு மனதோடு சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே. இயேசுவே உயிரடைய, இயேசுவே உயிரடைய வேண்டுமே. ஓ உயிரடைய, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த. சத்தமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. வாஞ்சையோடு கேளுங்க, என் வாழ்க்கையில ஒரு புதிய உயிர் மீட்சியை கட்டளையிடுங்கப்பா. சோர்ந்து போய் வந்திருக்கிற எனக்கு பலனை தந்து, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணும் ஆவியானவரே. ஆமென். உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த. கவலையின், கவலையின் கட்டுக்கள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் கவலையின் கட்டுக்கள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் ஜப நேரமாய் உயிரடைய. எல்லாரும் பாடுவோம், என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம், உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. இயேசுவின் நாமத்தில் உயிர் மீட்சி உண்டாகட்டும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்களை உயிரடைய செய்யும். உந்தன் உயிர் தெழுந்த
வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய், ஆமென், என் இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் சொல்லுவோம். என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய், என் இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சபைக்குள்ளாக உரி வீழ்ச்சியின் வல்லமை கர்த்தர் அனுப்புகிறார். என் ஆவியை நான் அவர்களுக்குள் அனுப்புவேன். அப்பொழுது அவர்கள் உயிர் அடைவார்கள். ஒரு பெரிய சேனையா எழும்புவார்கள். இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில் ஒரு பெரிய சேனையாய், கர்த்தருடைய சேனையாய் எழும்பத்தக்கதாக ஒவ்வொருவருக்குள்ளாக ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிற அபிஷேகம் ஊற்றப்படட்டும். துதி அபிஷேகம் ஊற்றப்படட்டும். நல்ல கரங்களை தட்டி எனக்குள்ளாக உயிர் மீட்சி, எனக்குள்ளாக வல்லமை, எனக்குள்ளாக அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ரீபா ஷகதன பலகதன பல ஷகதரபா. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிறைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய உயிர் மீட்சியின் வல்லமை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த பகல் வேளையில நிரப்புகிறது, ஆளுகை செய்கிறது. ஆவியானவர் விடுதலை தருகிறார். உயிரடைய வேண்டுமே. நல்ல கைகளை தட்டி வாஞ்சையோடே உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த, ஆமென், உந்தன் உயிர்த்தெழுந்த, ஆமென், உந்தன் உயிர்த்தெழுந்த. நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுவோம். ஆவியானவரே என்று கூப்பிடுவோம். ஆவியானவர் எங்கே, அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களை ஆளுகை செய்கிறார். ஒவ்வொரு சிந்தைகளை ஆளுகை செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படி இந்த பகல் வேளையில் உயிர் மீட்சியின் வல்லமையினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவங்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துங்க. இரட்சகரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு உயிர் மீட்சியின் வல்லமை எங்களை கிரியை செய்வதாக, எங்களுக்குள் கிரியை செய்வதாக. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், கேட்போம், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்.
ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். எல்லாரும் கேட்போம் சேர்ந்து. நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், சிந்தை அசைவாடும் ஆவியானவரே. ஐயா அசைவா. எல்லாரும் கேளுங்க. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, சதைகள் உண்டாகட்டும், உம்முடைய வசனம் வசனம் உணவாகட்டும், சதைகள் உண்டாகட்டும். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். வசனம். கரங்களை உயர்த்தி சேர்ந்தே. ஐயா அசைவா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தியே சத்தமாய் ஆமென். அல்லேலூயா 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 ஓசன்னா. கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்போம். நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை. தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி வாய் திறந்து சொல்லுங்க. நல்லவரே உம்மை ஆராதிக்கிறேன், வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், இரட்சகரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், இருக்கிறவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரமெல்லாம் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தினாரே, அந்த அன்பிற்காக 2 கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? முடிஞ்சவங்க நல்ல கையில நல்ல சுகம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எங்களுக்கு சுகம் தந்தீங்களே நன்றி, பலன் தந்தீங்களே நன்றி, எங்கள் குடும்பங்களை நடத்தினீங்களே நன்றி, தேவைகளை சந்தித்தீரே நன்றி, பெரிய காரியங்களை செய்தீரே நன்றி.
வருகிற வாரம் முழுவதிலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அப்படியே கரங்களை மறுபடியும் உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள், விசுவாச குடும்பங்களின் எல்லைகளில் உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு பிரயாணங்களிலும் பாதுகாப்பு உண்டாகட்டும். இயற்கையினால் உண்டாகிற அழிவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அகால மரணங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. விபத்துகள் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நடத்துதலை நாங்கள் உணரத்தக்கதாய் தேவ ஆவியானவர் எங்கள் மேல் கிருபையாயிருங்க. ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நடத்துதலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உன்னதமானுடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள், வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், ஆமே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், இருளின் ஆதிக்கங்கள் மறைந்து போகத்தக்கதாய், ஒரு பெரிய வெளிச்சம் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் உதிக்கத்தக்கதாய், ரட்சிப்பின் சுவிசேஷம் பரவத்தக்கதாய், தேவனுடைய ஆளுகை வெளிப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, கிருபையாய் தந்த நல்ல வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜனங்களை கர்த்தர் நேசித்து உம்மை ஆராதிக்கும்படி தெரிந்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். கூட்டி சேர்த்தீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதியிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் நடுவிலே மகிமை அடைய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய ஜெப நேரம், நாம் ஜெபிக்கிற நேரம், மிக மிக முக்கியமான நேரம். தேவ சமூகத்தில் இவ்வளவு நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் பங்கை கர்த்தருடைய ராஜ்ய பணிகளுக்காக விதைத்திருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபிக்கிற நேரம், பேசுகிற நேரம், கர்த்தரிடத்தில் கேட்கிற நேரம். கடந்த விடுதலையின் மாலை ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் அறிவித்தேன். உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், நீ தடை செய்யாத. ஜெபத்தில் நிறைய நேரத்தில் நாம குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த பகல் வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையை, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் பூர்வமாய் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். கைத்தட்டி சமாதானம் தருகிறார். சேர்ந்து பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார். ஆமென். உன் வேதனை எந்த வேதனைகளோடு வந்திருந்தாலும் அவைகள் அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை. ஆமென், ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார்,
உன் கதறலை கேட்கிறார். இந்த பகல் வேளையிலே கண்ணீரை ஆமென் ஆமென் உன் கதறலை ஆமென் வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். சேர்ந்து மகிமைப்படுத்துவோம், சேர்ந்து நாம் நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. என் கண்ணீரை காண்கிறவர், என் கதறலை கேட்கிறவர், என் வேதனைகளை அறிந்தவர், என் சோர்வுகளை மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. அப்படி கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது, சர்வ வல்லவருடைய நிழல் ஆலயத்தை மூடுகிறது. என் ஜனமே, உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு, விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும். நீ தடை செய்யாதே. இந்த ஜெபத்தில் நீ எதை கேட்டுக் கொள்ளுவாயோ அவைகளை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுவாய், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுவாய். உன்னை பெருக பண்ணுகிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். நீ கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கிறார், அவர் அருகாமையில் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்க வல்லமை உள்ள தேவன் இந்த பகல் வேளையில் இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தருகிறார். உன் வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார், உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு சுகம் தரும்படி, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணும்படி கர்த்தர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா தரித்திரங்களும் மாறுகிறது, எல்லா சோர்வுகளும் மாறுகிறது, எல்லா நிந்தைகளும் மாறுகிறது, எல்லா அவமானங்களும் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த பகல் வேளையில கட்டளையிடுகிறார். என் ஜனமே, என் ஜனமே, உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். வனாந்தரத்தில் ஆகாருடைய கண்ணீரை பார்த்தவர், அந்த பிள்ளையுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டவர், தேவ ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான சந்ததியே, உன் கண்ணீரை கர்த்தர் பாராமல் இருப்பாரா? உன் வேதனைகளை கர்த்தர் அறியாமல் இருப்பாரா? நிச்சயமாய், நிச்சயமாய் உனக்கு ஒரு முடிவு உண்டு. உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். சாப கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற எல்லா விதமான சாப கட்டுகளையும் இயேசு உடைத்தருகிறார். அநேகருடைய இருதயங்கள் அழுகிறது ஆண்டவரே. பிள்ளைகளுக்காய் அழுகிறவர்கள் உண்டு, பெற்றோருக்காய் அழுகிறவர்கள் உண்டு, கணவனுடைய ரட்சிப்பிற்காய் அழுகிறவர்கள் உண்டு, மனைவியுடைய சுகத்திற்காய் அழுகிறவர்கள் உண்டு. எங்கள் சரீரங்களில் இருக்கிற வேதனைகள், நோய்கள் மாறவே வேண்டுமே என்று, மாற வேண்டுமே என்று அழுகிறவர்கள் உண்டு. பிள்ளையுடைய கண்ணீரை பார்க்கிற தேவனே, அநேகர் கதறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவுவார் இல்லையே, திக்கற்றவனாய் விடப்பட்டிருக்கிறேனே. பைபிள் சொல்லுது, உங்களை கர்த்தர் திக்கற்றவர்களாக விட மாட்டார். உங்களிடத்தில் கர்த்தர் வருவார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, இருப்பதாக. வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகத்தக்கதாய் எங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த வாரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தில், வாக்கு தத்தங்களுக்காய் காத்திருக்கிற காரியத்தில் இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளையுடைய கண்கள் காணத்தக்கதாய் இயேசு இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இறங்கி அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மறுவாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும்படி என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை சம்பூரணமாய் கொடுங்க ராஜா, சம்பூரணமாய் கொடுங்க ராஜா. திருமண தடைகள் விலகட்டும், வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் விலகட்டும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே ஐக்கியம் உண்டாகட்டும், பிரிவினையின் ஆவிகள் விலகட்டும். அடிக்கடி வருகிற பிரச்சனைகள், அடிக்கடி வருகிற சண்டைகள், மனமடிவுகள். ஒரு சிலர் சொல்றாங்க, நான் எந்த இரவுல தூங்க போனாலும் அழுகையோடு தூங்க போறேனே. அப்படிப்பட்ட காரியங்களில் களிப்பு உண்டாகட்டும், ஆனந்த மகிழ்ச்சி வீடுகளில் உண்டாகட்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழில்களுக்கு செல்லும் போது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும் ஆண்டவரே. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு
கர்த்தர் இந்த வருஷத்தில் நல்ல செய்தியை கேட்க பண்ணுங்க ராஜா. அற்புதம் செய்யுங்க ராஜா. பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ராஜா. சமூகத்துல காத்திருக்கிறாங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. சத்தமாய் இணைந்து சொல்லுவோம், பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக எப்போதும் இருப்பவரே, எப்போதும் இருப்பவரே. ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே. ஓ ஐயா இனிமேலும். ரெண்டு கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தியே உம்மை ஆராதிக்கின்றோ, சத்தமாய் அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கிறோம் உம்மை, அன்பு. சத்தத்தை உயர்த்தி பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ. ஆவியானவரே, ஆவியானவரே அன்பு செய்கிறோம், அன்பு செய்கின்றோ. ஆவியானவரே, ஆவியானவரே அன்பு செய்கிறோம் உம்மை. கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம் உம்மை கர்த்தருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்கு நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையில எங்களோடு பேசும். ஆண்டவரே, எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய தலைமை போதகருக்காய் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து நல்ல சரீர பலனை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம். நீடிய ஆயுளை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த, இன்னும் இன்னும் புதிய புதிய சபைகளை கட்ட ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலனாய் ஆண்டவர் இன்னும் நடத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இன்னும் பெரிய காரியங்களை அவங்க மூலமா செய்யுங்க. அவங்க தரிசனங்கள், திட்டங்கள் நிறைவேறட்டும். போகையிலும் வருகையில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உடைய மகனை மறைத்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம், ஜெபத்தோடு காணப்படுவோம். தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாக வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களை வரவேற்க. ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதித்து உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆண்டு தேசத்துக்குள், ஜனங்களுக்குள்
அவர் மேன்மையாக வைத்து உயர்த்துவாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் சன்னதி பூமியிலே பலத்திருக்குமா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எல்லாம் எல்லாரும் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அவன் சன்னதி பூமியிலே பலத்திருக்கும். இந்த செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்களுடைய இல்லத்தில் நிரம்பி இருக்கும். நீங்கள் அநேக பேருக்கு இறங்கி கடன் கொடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பகுதி மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல தேசத்துக்குள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 1049 பக்கம், 1049 பக்கத்தில் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் ஒன்றிலிருந்து சில வசனங்களை நாம் சேர்ந்தே நாம் அதை படிக்கலாம். ஒன்றிலிருந்து சில வசனம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவரின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களில் ரெபெயாம் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர சிறியை சோர பிள்ளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு. அவன் போய் திப்லாமின் குமாரனாகிய கோமாரை சேர்ந்து கொண்டான். அவள் கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவுடைய இந்த புஸ்தகம் இந்த உலகத்தின் அண்ட சராசங்களை படைத்த தேவனுக்கும் இந்த ஓசியாவுக்கும் அது ஒரு என்ன செய்கிறது, ஒரு பொருத்தமாக இருக்கிறது. இந்த கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது, பேச தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர சிறியை ஒரு சோர பிள்ளையும் உன்னை சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். இதற்கு எல்லாரும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கிடக்கிற ஒரு சிறியையும் ஒரு குழந்தையும் நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் ஓசியாவை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஓசியாவை பார்த்தால் அவன் உத்தமன், அவன் உண்மை உள்ளவன், அவன் நேர்மை உள்ளவன், அவன் பரிசுத்தம் உள்ளவன். இந்த யோசியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில இந்த உத்தம கணவனும் உண்மையற்ற மனைவி, உத்தம தேவனும் உண்மையற்ற இஸ்ரவேலர்களும், அதாவது உத்தம ஆண்டவருடைய பிள்ளைகளே கணவன் இந்த ஓசியா, உண்மையற்ற மனைவி அந்த கோமேகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி நியமிக்கப்படுகிறாள், மனைவிக்கு ஒரு புருஷன் நியமிக்கப்படுகிறார். இது போலவே நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகளாகி நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மணவாளன், நீங்கள் நான் மணவாட்டி. அவரது மணவாட்டியை தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் அவருக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீடு கட்டுமான பணிகள் சீக்கிரமாய் முடிய போகிறது. இந்த உலகத்துடைய நிலைமையை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு அவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அவருக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு வேளை மணவாளன் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே 10 பேர் ஆயத்தத்தோடு கடந்து சென்றார்கள். மணவாளன் வருவதற்கு தாமதமாகிய உடனே
10 பேரும் தூங்கினார்கள். திடீரென்று ஒரு மணவாளனுடைய சத்தம் கேட்டது. 10 பேர் எழும்பினார்கள். அதிலே 10 பேரும் ஆயத்தம் இல்லை. அதில் பாதி பேர் 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தார்கள். அந்த ஆயத்தம் உள்ளவருடைய வாழ்க்கையில அருமையாளர் கொண்டு போன தீவெட்டி எரிகிறது, எண்ணெய் இருக்கிறது, குறைந்தாலும் ஊற்றுவதற்கு. 5 பேருடைய வாழ்க்கையில நிர்விசாரத்தோடு சென்றார்கள். அந்த தீவெட்டி மங்கி எரிகிறது, ஆனால் அபிஷேகம் குறைந்து போய்விட்டது. அந்த இரவு நேரத்தில் எங்கே போய் எண்ணெயை வாங்குவது? ஓடினார்கள். அதற்குள்ளே மணவாளன் வந்துவிட்டார். மணவாளன் வந்து ஆயத்தமாக இருந்த 5 பேரை அவரோடு உள்ளே அழைத்து சென்றார். ஆயத்தம் இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்கி கொண்டு திரும்பி ஓடோடி வந்த பொழுது கதவை தட்டுகிறார்கள். அந்த மணவாளன் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி, அந்த மத்திய 25ஆம் அதிகாரத்திலே நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு தெளிவாக காணப்படும். இது போலவே நம்முடைய ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டவர் ஓசியாவை சொல்லுகிறார், ஓசியாவே, நீ ஒரு சோர சிறியையும் ஒரு சோர பிள்ளையையும் நீ உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். இது போல உன்னையும் என்னை படைத்த ஆண்டவர் தேவனுடைய தூரம் போன நம்மை, ஆண்டவரை விட்டு எத்தனையோ முறை தூரம் போன நம்மை அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த பாசத்து நிமித்தம், நம்மேல் வைத்த ஒரு கரிசனை நிமித்தம் எப்படியாவது நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த ஆண்டவராய் இயேசு, அந்த பிதாவுடைய மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்த இயேசு உலகத்துக்கு இரட்சகராக வந்து உன்னையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் சேர்த்து வைத்திருக்கிறார். சேர்த்து வைத்த ஆண்டவர் அவர் விரும்புகிற காரியம் என்ன? எனக்காக நியமிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் அருமையானுடைய பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நேர்மையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அவர்கள் வளர்ந்து பெருகுவார்களா என்று சொல்லி நம்மிடத்தில் அவர் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொழுது எத்தனையோ இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு உடைந்த இல்லமும் சிதறுகிற பக்தியும் உடைந்து கிடக்கிறது. ஆனால் பக்தி சிதறுகிறது. உடைந்த உறவுகளும் அழுகின்ற உள்ளங்களும் இன்னைக்கு அநேக இருக்கிறது. ஆனால் ஓசியாவுக்கும் தேவனுக்கும் ஒரே பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறார்கள். அதுதான் என்ன சொல்லுகிறது? மறுபடியும் சொல்லுகிறேன், உத்தம கணவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் மணவாளன். உத்தம உண்மையற்ற மனைவி இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் தான் இஸ்ரவேலர்கள். அவர்கள் நாம் தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை இந்த மனைவியாக மணவாளராக நாம் செய்யாதபடிக்கு ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்பட்ட சில மன வேதனையை அறிந்த ஆண்டவர், எனக்காக நியமிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் உண்மையற்று வாழுகிறார்களே, என்னை விட்டு தூரம் போகிறார்களே என்று ஆண்டவர் அறிந்து என்ன செய்தார் தெரியுமா? மன வேதனையோடு ஓசியாவை பார்த்து சொல்கிறார். அந்த ஓசியா புஸ்தகத்தை அவர் எழுத ஆரம்பித்தார். ஓசியா புஸ்தகம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் எழுதப்பட்டது. தேவனை விட்டு தூரம் போன நம்முடைய ஜனங்களுக்கு தான் எழுதப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அன்பு குறைந்து விட்டது, பாசம் குறைந்து விட்டது, பயபக்தி குறைந்து விட்டது, லட்சியம், உழைப்பு, ஒழுக்கம் சீர்குலைந்து விட்டது. எல்லாம் சீர்குலைந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மணவாட்டி சபை கேட்கவில்லை. மணவாளனுக்கு மணவாட்டிகளாகி நாம் அவர் சொல்லுகிறதை கேட்காதபடிக்கு ஒழுக்கம் சீர்குலைந்து கிடக்கிறது. அந்த சீர்குலைந்த அந்த உலகத்தை பார்த்து சீர்படுத்த வேண்டுமே,
ஒழுங்கில்லாத தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஒழுங்குபடுத்த வேண்டுமே, அது என்னை விட்டு தூரப்போன என்னுடைய பிள்ளைகளை நான் மறுபடியும் என் சமூகமான சேர்த்துக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரு பாரத்தோடு, என்ற ஒரு ஆண்டோட என்ன சொல்லுது, ஒரு அழுகையோடு இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மணவாட்டி சபை, மணவாட்டிகள் இன்னைக்கு கரைபட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் பிரியமில்லாத வாழ்க்கை செய்கிறார்கள். தேவனுடைய வேதம் சொன்னால் ஓசியா அந்த கோமேரை மணந்தான். அதற்கு பிறகாவது இந்த கோமே உண்மையாயிருப்பாளா, பயபக்தியாயிருப்பாளா, ஆண்டோட பிள்ளை ஓசியாவுக்கு ஆண்டோடைய உண்மையான மனைவியா இருப்பாளா என்று சொல்லி அறியும் பொழுது அந்த கோமேர் மறுபடியும் 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 ஓசியாவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்கிறார். உலகத்தோடு ஒற்ற வேஷத்தை தரிக்கிறாள். மறுபடியும் மறுபடியும் உலகத்திற்கு ஒற்ற வேஷம் போகும் பொழுது ஆண்டவர் இந்த ஓசியாவை கொண்டு 1 அதிகாரம் 1 வசனம், 3 அதிகாரம் 1 வசனம், 3 அதிகாரம் 2 வசனம், இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் இந்த ஆண்டவர் ஓசியாவுக்கு நியமிக்கப்பட்ட இந்த கோமேர் அவருடைய மனைவி என்ன செய்கிறாள்? பாவம் செய்கிறதை, பாவத்துக்குள்ளாகிறதை, பாவத்துக்குள்ளாகி சாபத்தை சேர்க்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர், நான் ஒரு நீ சோர சிறிய உன்னிடத்தை சேர்க்க சொன்னேன், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ சேர்த்து கொண்டாய். நீ சேர்த்ததற்கு பிறகும் அவள் உண்மையாய் இருப்பாய் என்று நீ எண்ணினாய், நானும் எண்ணினேன். ஆனா உண்மை இல்லையே. என்னை விட்டு உன்னை விட்டு தூரம் போகிறாள். அவள் உன்னை விட்டு மாத்திரமல்ல, என்னை விட்டு தூரம் போகிறாள். என்னை விட்டு தூரம் போகிறாள். நான் எத்தனையோ முறை நான் சேர்த்துக்கொள்ள நான் மனதாக இருக்கிறேன். என்னை விட்டு தூரம் போகிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஓடும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இந்த கோமேர் செய்கிறதும் ஓசியா அழுகிறதும் இதை பார்த்து நம்முடைய ஆண்டவர் கதறுகிறதும் பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் மணவாளனாகிய இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டிகள். அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், மகா சத்தியம் உள்ளவர், மகா தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகிய அவர் சேனைகள் கர்த்தர், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பூமி அனைத்து அவருடைய மகிமையினால் நிரம்பப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமைதான். அவருக்காக நியமிக்கப்பட்ட ஓம் மணவாளர்களே, அந்த மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டிகளே, ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நாம் மறக்கலாமா? நாம் தூரப்போர் நம்மை பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பிசாசினுடைய பிடிகளிலும் பில்லி ஜூனிய கட்டுகளிலும் தவித்து இருந்த நம்மை ஆண்டவரை விட்டு தூரம் போன அந்த சோர சிறியை போல கோமேரை போல தூரம் போற நம்மை அவர் சேர்த்து கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளையாய் வைக்க அவர் தீர்மானித்தாரே. அதற்கு தானே அந்த உலகத்துக்கு அவர் வந்தார். மகா பரிசுத்தம் உள்ளவர் வந்தார். வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தில் ஒரு விடுதலை தந்தாரே, சாபத்தில் நமக்கு ஒரு விடுதலை தந்தாரே, வியாதியில் ஒரு விடுதலை தந்தாரே, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுபிகாரத்தினுடைய ஆவியை தேவன் நமக்கு தந்தாரே. வேறு யாருக்கு இந்த கிடைக்காத இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை, அதுவும் என்ன ஸ்லாக்கியம்?
இந்த உலகத்தில் அண்ட சராசுகளை படைத்த அந்த தெய்வத்தை பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுபிகாரத்தினுடைய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்தாரே. அந்த அதிகாரத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அதிகாரத்தை தந்த ஆண்டவரை நாம் மகிழ்ச்சி அடைய செய்கிறோமா? அவர் எருசலேமை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் அறிந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று எருசலேமை பார்த்து அழுத ஆண்டவர், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையை பேசுகிற அநேக உள்ளங்களை பார்த்து அவர் அழுகிறார். காரணம், என் பிள்ளைகள் எனக்கு ஏற்றபடி என்னுடைய பிள்ளைகள் இல்லை. அவங்களுடைய பார்வையில இல்லை, அவங்களுடைய பேச்சில இல்லை, அவங்களுடைய நடக்கையில இல்லை, அவருடைய சிந்தனைகளில் இல்லை, அவருடைய செயல்பாடுல இல்லை. ஏதோ பெந்தேகோஸ் சபைக்கு வருகிறார்கள், தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக பலிபீடத்தில் வைக்கல. பாதி மனம் எங்கேயோ இருக்குது, பாதி மனம் உள்ளே இருக்குது. ஆராதனைக்கு வந்தாலும் உண்மையாக ஆராதிப்பது தேவனுடைய ஒரு சில மக்கள் உண்மையாய் ஆராதிப்பார்கள். சில மக்கள் உண்மையற்று தேவ பயம் இல்லாமல் நடுக்கம் இல்லாமல் ஆராதிக்கிற சூழ்நிலை பார்க்க முடிகிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலே பயத்தோடனே நாம் களி கூற வேண்டும், நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். காரணம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து விடாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் தேசத்தில் பற்றி எரிய போகிறது, இந்த உலகத்தில் பற்றி எரிய போகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கடைசி காலம். கவனமாய் கேளுங்கள். இன்னைக்கு காசாவுக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு யுத்தம் நடக்குது. இது யுத்தம் நடக்கிறது. நான் சொல்ல போனா ஆண்டவர் பிள்ளைகளை இஸ்ரவேலுடைய பிரதமர் சொல்றாரு, இதை முற்றிலுமா அழிச்சிருவேன் என்று சொல்றாரு. ஆனா வேதமும் சொல்லுது, காசா குடியேற்று போகும், காசா குடியேற்று போகும். அங்க யாரும் இருக்க முடியாது, குடியேற்று போகும். அவர் டோட்டல் அழியதான் செய்யணும். ஆனா ஒண்ணு கவனமாய் கேளுங்க, அந்த காசா இருந்த இடத்துல தேவாலயம் இருந்தது. அந்த இடம் ஆலயம் அழிக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அடுத்த ஸ்டெப் நடக்க போகிறது. எல்லா மக்கள் வெளியேறிட்டாங்க, எல்லா டோட்டல் மக்கள் வெளியேறி இருக்குது, டோட்டல் மக்கள் வெளியேறிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தை கட்ட போறாங்க. கடந்த நாட்கள்ல 24 மணிக்கூர்ல சைனால 24 மாடி கட்டடத்தை கட்டி சாதனை படைத்து விட்டார்கள். அது போலவே எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு எல்லா அஸ்திவார கற்களும் பொருட்களும் ஆண்டு நிரம்பி இருக்கிறது. ஒருவேளை எத்தனை நாட்களுக்குள் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்களோ தெரியவில்லை. ஆனாலும் அந்த ஆலயம் கட்டி எழுப்புவதற்கு முன்பதாக அந்த இடத்தில் ஒரு பலி செலுத்தப்படும். சிகப்பு கிடாரி என்று ஒரு பலி செலுத்தப்படும். இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாத தனி சிகப்பான கிளாரி. அருமையானவர்களே, அது என்ன செய்து அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வேளை தனியாக பலி செலுத்துவதற்கு, அது பலி செலுத்தவும் ஆலயம் கட்டவும் அது சீக்கிரமாக கட்டி முடியவும் அதற்குள்ளே யார் வந்து இருக்க போகிறார் தெரியுமா? அந்த கிறிஸ்து வரப்போகிறார். நான் தான் ராஜா என்று சொல்ல போகிறார். அதற்கு முன்பதாகவே இந்த உபத்திரவத்தின் காலத்துக்குள் விடாதபடிக்கு ஆண்டவர் அந்த மத்திய ஆகாயத்தில் வந்து அவர் தம்முடைய பரிசுத்தவானை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவானை இந்த உலகத்திலிருந்து முதலாவது உயிரோடு எழுப்பி
பின்பு உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் அந்த மத்திய ஆகாயத்தில் சேர்த்துக்கொண்டு உடனே வேதம் சொல்லுகிறது அந்திகிறிஸ்துவின் ஆட்சி தேசத்திலே ஆரம்பிக்கும். அதற்குரிய ஆயத்தம் தேசத்தில் வந்துவிட்டது. கடைசி காலம், கர்த்தருடைய வருகையின் காலம், தேவனுடைய வருகை மிகவும் நெருங்கி இருக்கிறபடினாலே அந்த மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டிகளாகிய நீங்களும் நானும் நியமிக்கப்பட்ட நம்ம அந்த பரிசுத்தம் இல்லாவிட்டால் அந்த மத்திய ஆகாயத்துக்கு பறந்து போக முடியாது, அந்த ஆண்டவரோடு இருக்க முடியாது, 1000 வருஷ அரசாட்சியில் நிற்க முடியாது, நித்திய காலத்திலே ஆண்டவரோடு போய் சேர முடியாது. அதற்கு தேவை என்ன? ஆண்டவர் விரும்புகிற காரியம், தேவனுடைய பிள்ளையே, அந்த மணவாளனாகிய இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டிகளாகி நாம் சபையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் செய்யும் கிரிகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த பலனுக்கு நீங்க ஆண்டவர் பிள்ளைகளே, பரலோக பலனுக்கு நீங்க தகுதியாக மாறணும். சாத்தானுடைய ஆட்சியின் காலத்துக்கு அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போவதற்கு நீங்க தகுதியாக மாற வேண்டும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட ஜனங்கள் செய்த பாவம் தான் என்ன, செய்த அக்கிரமம் தான் என்ன என்று நான் வேதத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ, அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன? ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவளை சத்தத்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ, எவ்வளவாய் ஆண்டவரை அறிந்தார்களோ, எவ்வளவோ ஆண்டவரை அறிந்து வாழ்ந்தார்களோ, வேதம் சொல்லுகிறது அவ்வளவாய் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். பாவம் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவ்வளவாய் பாவம் செய்தார்கள். அவங்க செய்த பாவம் தான் என்ன? முதல் பாவம் தான் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கு, தேவனை விட்டு தூரம் போவதற்கு, அந்த மணவாளனை விட்டு மணவாட்டி தூரம் போவதற்கு செய்த பாவம் என்ன? முதல் பாவம் என்ன? ஒன்று ஓசியா 4ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, எவ்வளவாய் பெருகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்களோ, நன்மையை பெற்றார்களோ, பெற்று இந்த ஜனங்கள் செய்த வேதனை என்ன? எல்லா ஆசீர்வாதங்களை கைகளை வாங்கி கொண்டு ஒரு நிர்விசாரம். முதல் எங்கே நிர்விசாரத்தை காட்டினார்கள் என்று பார்த்தா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் செய்த அந்த பாவங்கள் என்ன? கர்த்தருடைய வேதத்தை மறந்தார்கள். வேதத்தை மறந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேதத்தினுடைய மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணிவிட்டார்கள். என் வேதத்துடைய மகத்துவத்தை
என் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அந்த வேதத்துடைய மகத்துவம் யார்? அந்த வார்த்தை மாமிசமாகியது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அந்த வார்த்தை யார் தெரியுமா? அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்தை படித்தால் தெரியும். அந்த வார்த்தை மாமிசமாகியது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த நான் என் வேதத்தின் மகத்துவத்தை என் ஜனத்துக்கு நான் எழுதி கொடுத்தேன். ஏனென்றால் வசனம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வசனம்தான், வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தையை நான் எழுதி கொடுத்தேன். அநேக பேர் என்னுடைய வெளிச்சம் வேண்டாம், உலகத்துடைய வெளிச்சம் போதும் என்று சொல்லி உலகத்துடைய வெளிச்சத்துக்கு நேராக ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த வேதத்தை நேசிக்கவில்லை, இந்த வேதத்தை வாசிக்கவில்லை, இந்த வேதத்தை தியானிக்கவில்லை, இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவில்லை, இந்த வேதத்துடைய மகத்துவத்தை அறியாமல், அறிந்தும் அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது. வேதம் சொல்கிறது, ஏசியா 5ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் படிப்போமா? 5:13 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? எப்படி? ஏசாயா 5:13 தானே? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் எங்க சிறைப்பட்டு போகிறார்கள். இன்னைக்கு பாவத்தின் சிறை, சாபத்தின் சிறை, வியாதியின் சிறை, பிசாசின் சிறை, பில்லிசூனிய கட்டுடைய சிறை, என் ஜனங்கள் அறியாமையிலே சிறைவிட்டு போகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது சிறைவிட்டு போகிறார்கள் என் பிள்ளைகள். காரணம் என்ன? இந்த வேதத்தை அவருடைய வாழ்க்கையிலே படிக்காத நிமித்தம், அந்த கால்களுக்கு தீபத்தையும் பாதைக்கு வெளிச்சம் உள்ள இந்த வார்த்தையை படிக்காதபடிக்கு, நான் இன்னும் சொல்ல போனா சங்கீதம் 107:20 நினைக்கிறேன், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஜனத்தை அழிவிலிருந்து என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். வசனம்தான் நம்மை தப்புவிக்கும், வசனம்தான் நம்மை உயிர்ப்பிக்கும், வசனம்தான் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு வாலிபனுக்கு பயங்கரமான கேன்சர் வந்துட்டு, பயங்கரமான கேன்சர் வந்து அருமையானவர்களே, தலையெல்லாம் எலும்பா மாறிட்டு, உடம்பெல்லாம் எலும்பா மாறிச்சு. அவனுக்கு வந்த கேன்சர் வயிற்றுல, வயிறை பார்த்தா 10 மாச கர்ப்பிணியை விட ஒரு 20 மாச கர்ப்பிணியை போல வயிறு அப்படியே தள்ளி இருக்குது. டாக்டர்லாம் கைவிட்டாங்க, எல்லாம் கைவிட்டுட்டாங்க, டாக்டர்லாம் கைவிட்டாங்க. அருமையான தேவைப்படையே, எல்லாரும் கைவிட்ட பொழுது உடம்பெல்லாம் நல்லியா மாறிட்டு, சீக்கிரம் அவன் சாக போறான், சீக்கிரமாக சாக போறான். சாக போகிற அந்த நேரத்தில் அந்த சங்கீதம் 107:20 அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன்னை அழிவுக்கு தப்புவிப்பார் என்ற வார்த்தை ஒரு போதகர் போய் சொல்றாரு. அவர் உனக்கு வசனத்தை அனுப்புவாரு, உன் சரீரத்துக்குள்ள வசனத்தை அனுப்புவாரு, உன் சரீரத்துக்குள்ள வசனத்தை அனுப்புவான்னு சொன்ன உடனே இந்த வாலிபன் அறிவியானே எல்லாரையும் என்ன நினைச்சாங்களோ தெரியல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இந்த வாலிபன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். இந்த வசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பித்தான். அவன் பேச ஆரம்பித்த பொழுது நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். தூரமாக இருந்த வயிறு சுருங்க ஆரம்பிச்சது, சுருங்க ஆரம்பிச்சது.
எல்லா வயதை போல நார்மலாக வர ஆரம்பிச்சது. நார்மலாக வர ஆரம்பிச்ச வயது சரீரம் கொஞ்சம் பலனட ஆரம்பிச்சது. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாய் கர்த்த தேசத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுபோல அருமையானவர்களே, எனக்கு நல்ல தெரிந்த ஒரு சகாயம், ஒரு தம்பி, இந்த வலது கண்ணம் முழுவதுமாய் கேன்சர், கண்ணு தெரியாது, சீக்கிரம் சாக போறான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, சகாயம், ஏசப்பா உனக்கு அற்புதத்தை தருவாருன்னு நீ விசுவாசிக்கியா? ஆமா. அவர் தன்னுடைய வசனத்தை உன்னுடைய சரீரத்தில் அனுப்புவார்னு விசுவாசிக்கிறியா? ஆமா. நீ இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணு, ஏசப்பா உனக்கு அற்புதத்தை செய்வா என்ன ஒரு வார்த்தை சொன்ன. உண்மையிலே ஆண்டவரே, சகாயத்திற்கு சங்கீதம் 107:20 அனுப்புறதற்காக நன்றி. வசனத்தை அனுப்பி இந்த கேன்சரை நீ மாற்றுவதற்காக நன்றின்னு சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். உண்மையிலே சொல்ல போனா கர்த்தர் அவனுக்கு அற்புதமான விடுதலை கொடுத்து, அவனுக்கு அதுக்கு பிறகு திருமணமாகி 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து, ஆண்டவருடைய பிள்ளைகளே, சந்தோஷமாய் ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால் வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும். வசனம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உயிர்ப்பிக்கிற வசனத்தை விட்டுவிட்டு வேதத்தை மறந்து விட்டார்கள். வேதத்தை மறந்தார்கள். அந்த வேதத்தை மறந்த உடனே அவங்களுக்கு என்ன வந்து தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வந்து தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஓசியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? ஓசியா 5:5 படிக்கிற வேளையில் என்ன சொல்லுது? வேதம் சொல்கிறது, ஓ இஸ்ரவேலுடைய அகந்தை அவருடைய முகத்துக்கு முன்னதாக சாட்சி இடுகிறது. கர்த்தருடைய வேதத்தை மறந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அகந்தை, ஆணவம், யாரையும் மதிக்கவில்லை. நான் தான் தன்னை பெரியவன் என்று காட்ட ஆரம்பித்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, தூரமா இருந்த கோமேர், ஓசியாவுக்கு நியமிக்கப்பட்ட கோமேர் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வேதத்தை மறந்து அந்த ஓசியாவை ஆண்டவருக்கு துரோகம் செய்தது போல இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வேதத்தை மறந்தது நிமித்தம் அவர்களுக்குள்ளே 2வது வருகிற சம்பவம் என்ன? அகந்தை. நான் பேசுகிறதான் சரி, நான் பார்க்கதான் சரி, நான் செய்கிறதான் சரி, மற்ற எல்லாரையும் அற்பமாக எண்ணுவது. அப்படி அற்பமாய் எண்ணி அகந்தையாய் நடக்க ஆரம்பித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் அந்த தூரம் போய்விட்டது. அகந்தையாய் நடந்தது மாத்திரமல்ல, 3வது அடுத்த ஸ்டெப் என்ன? 6ஆம் அதிகாரம் அதிலே 4 சொல்லுகிறது, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வே, யூதாவே உனக்கு என்ன செய்வே, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையிலே தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போயிட்டு. அருமையானவர்களே, ஆகையால் அங்கே சொல்கிறது, தீர்க்கதரிசிகளை கொண்டு அவளை ஆண்டு வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். பனியை அல்ல இரக்கத்தையும் தகனபதிகளை பார்க்கிலும் தேவனுடைய அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய வேதத்தை முதலாவது மறந்தார்கள். 2வது அவங்களுக்குள்ளே புகுந்தது என்ன? அகந்தை.
மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை என்ன? தேவ பக்தி வெறுத்து விட்டார்கள். காலையிலே காணும் ஒரு பக்தியை போல, ஒரு பனியை போல. ஆண்டவர் பிள்ளை உலகத்தில் நான் பெந்தேகோஸ்துக்காரன், ஓ நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லிக்கிட்டு அந்த பக்தியை தான் காட்டுறாங்களே தவிர அந்த உள்ளான மனுஷன் பரிசுத்தம் இல்லை. புறம்பான மனுஷனை காட்டுகிறார்கள் பக்தி. உள்ளான மனுஷனுடைய பரிசுத்தம், பயபக்தி இல்லை. பக்தி குறைந்து போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பக்தி குறைந்து விட்டது. சற்று உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க நெஞ்சில கை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே உண்மையான பக்தி என்கிட்ட இருக்குதா, அல்ல உண்மை விட்டு நான் எத்தனை சதவீதம் தூரம் போய் இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் உங்க மனசாட்சி சொல்லும், நீ உண்மையான பக்தியா இருந்தால் உன் மனசாட்சி சொல்லும், மகளே நீ உண்மையா தான் இருக்கப்பான்னு சொல்லும். இல்லாவிட்டா நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா நிற்கிறேன், எத்தனை சதவீதம் தூரமா நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உன் மனசாட்சி இப்போ சொல்லிட்டு இருக்குது. ஆண்டவரே நான் உம்மோடு எத்தனை சதவீதம் இருக்குதப்பா, உமக்கு பிரியமானதை எத்தனை சதவீதம் செய்யணும்ப்பா ஆண்டவரேன்னு சொல்லி நீ சற்று உன் நெஞ்சில கை வச்சுட்டு கேட்கும் பொழுது ஆண்டவன்ட்ட பேசிட்டு, இப்ப பேசிட்டே இருக்கிறாரு, உண்மையிலேயே பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவன்ட்ட பேசுறாருன்னா உன்னை நேசிக்கிறா. அவர் நேசிக்கக்கூடியவளை கடிந்து கொண்டு சிட்சிப்பது போல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சிட்சையை தருகிறா. தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? இல்லையே. அவர் உன்னை நேசிக்கிறா, உன்னை சிட்சிக்கிறா. எதற்கு தெரியுமா? நீ பரலோக உரிமையாய் மாற வேண்டுமே, பரலோகத்திற்கு பிரஜையாய் மாற வேண்டுமே, அவருடைய பிள்ளையாய் நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்க வேண்டுமே, ஒவ்வொரு நாள் புதிய புதிய கனிகளை நீ புசிக்க வேண்டுமே. அதற்கு கர்த்தர் உன்னோடு எதிர்பார்க்கிறார். உன் செய்த வேலை. நான்காவது, சீக்கிரமாக முடிக்கிறேன். நான்காவது, தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய சமூகத்திலே ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. 4 ஓசியா 7:8 சொல்லுகிறது, எப்ராயிமே, அது என்னது? எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறார். போ, கர்த்தருடைய வேதத்தை ஒன்று மறந்தாங்க, அகங்காரமாய் நடந்தாங்க, தேவ பக்தியை வெறுத்தாங்க. 4வது என்ன வந்துட்டு? அந்நிய ஜனங்களோடு, உலகத்தோடு ஒற்ற வேஷம். உலகத்தோடு ஒற்ற வேஷம், உலகத்தோடு ஒற்ற வேஷத்தை தரித்திருக்கிறாங்க. கவனமாய் கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே கொஞ்சம் ஐக்கியம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐக்கியம் வைக்கணும். ஆனா அந்த உறவு அங்குள்ள உறவு நம்ம ஒட்டிடக்கூடாது, இங்குள்ள உறவு அங்க ஒட்டணும். அதனால அவங்களை வெறுத்திடக்கூடாது, நேசிக்கணும். நீ பெற்ற அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுடைய அனுபவத்தை ஓண்ட வந்துடக்கூடாது. அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வந்துட்டு, அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வந்த உடனே அதுக்கு பிறகு என்ன செய்ய சொன்னா, தேடுப்பில் ஐக்கியம் வந்துட்டு அதற்கு பிறகு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது தெரியுமா? பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் கண்டேன். அங்கே எப்ராயிம் வேசித்தனம் உண்டு. இந்த கோமேர் ஓசியாவுக்கு துரோகம் பண்ணினது போல இஸ்ரவேல் ஜனங்கள் மணவாளனாகிய இயேசுவுக்கு துரோகம் செய்தது போல இந்த கர்த்தருடைய வார்த்தையை மறந்து அகங்காரமாய் நடந்து தேவ பக்தியை வெறுத்து அவிசுவாசிகளோடு ஐக்கியம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள்
வேசித்தனம், சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேசித்தனம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர் தங்கள் மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவர் அழ ஆரம்பிச்சார். என் ஜனங்களே, நீ என்னை விட்டு தூரம் போவதற்கு நீ ஏன்ட்ட என்ன அநியாயத்தை கண்டு தூரம் போன? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை விட்டு நீ தூரம் போய் இருக்கிறியே, நீ ஏன்ட்ட என்ன அநியாயத்தை கண்ட? நான் உனக்கு நீ தான் அநியாயம் செய்தனா? நீ என்னை நம்பி வந்த நான் உன்னை தூரம் தள்ளனா? இல்லையே. நீ ஏன் என்னை விட்டு தூரம் போய் உன் சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற? சாபத்துக்கு ஏன் ஒப்பு கொடுத்த? ஆண்டவர் கேட்கிறாரு. அன்பு தேவ பிள்ளையே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வேசித்தனம் பண்ணினார்கள். வேசித்தனம் பண்ணி 5வது பார்த்தோம். சமயம் ஓடுகிறபடினாலே 5 நிமிஷத்துல 2 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிட போறேன். இந்த செய்தியெல்லாம் குறைஞ்சது 7 வாரம் எடுக்கணும். உங்க பாஸ்டர் சபை குறித்து தொடர்ச்சியா எடுத்துட்டு இருந்தாங்க, அப்படிதானே? அதுபோல இந்த செய்தியை உங்க பாஸ்டர் எடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவலே லூயா, எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுவலே லூயா. இது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தை கொடுக்க வேண்டிய வார்த்தை. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் 1 வருஷம் பேசலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. அதனால தேவ பிள்ளையே, 6வது அவங்க செய்த காரியம் என்ன? 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 11ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தாங்க? தேவனை விட்டு விலகி பின்மாற்றம் அடைந்தார்கள். என்ன செய்தார்கள்? பின்மாற்றம். ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பின்மாற்றம் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்கிறது. 13:1-2 வசனம். எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். இப்பொழுது அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினாலும் வார்ப்பித்த சொரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகளையெல்லாம் தட்டானுடைய வேலை, மனுஷரின் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளும் முத்தமிடும் என்று இவளை குறித்து சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிறது, கடைசியாக எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே போயிட்டாங்க. எங்கிருந்து வந்தாங்களோ, எந்த பாவத்திலிருந்து வந்தாங்களோ, எந்த சாபத்திலிருந்து வந்தாங்களோ, எந்த அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ, அதே இஸ்ரவேல் ஜனங்கள் அதே விக்கிரத்துக்குள்ள போயிட்டாங்க. இதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு ஓசியாவை பார்த்து, ஓசியாவே, தூரம் போன, சோரம் போன, உன்னை விட்டு தூரம் போன, உனக்கு துரோகம் பண்ணின, ஆண்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சோர சிறியை என்னுடைய பிள்ளையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அவர் மறுபடியும் தூரம் போன நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு தான் அவர் ஆவலாகவே இருக்கிறார். தவிர அவர் எத்தனை முறை பாவம் செய்தாலும் அவர் மன்னித்து நம்மை அரவணைப்பதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறாரே தவிர, அந்த வேதனையோடு கதறின
புஸ்தகம்தான் ஓசியாவின் புஸ்தகம். அந்த ஓசியாவுடைய புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் இவர்கள் என் பக்கமாக வந்தார். 14ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்கிறது. அந்த 14ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்கிறது, நான் இஸ்ரவேலிற்கு நான் பனியை போல் இருப்பேன். அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள், லீபனோனை போல வேரூன்றி நிற்பார்கள். அவருடைய கிளைகள் ஓங்கி படரும். அவருடைய அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போல் இருக்கும். அவருடைய வாசனை லீபனுடைய வாசனை போல் இருக்கும். அந்த நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை கொடிகளைப் போல படருவார்கள். அவருடைய வாசனை லீபனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். திரும்பி வருவர்களுக்கு நான் பனியை போல இருப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவேன், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உத்தம கணவன், உண்மையற்ற மனைவி. உத்தம தேவன், உண்மையற்ற இஸ்ரவேலர்கள். உத்தம கணவன் இயேசு கிறிஸ்து, அவர் மணவாளன். உண்மையற்ற மனைவி இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் தான். இதனால் ஏற்பட்ட மன வேதனையை ஓசியா புஸ்தகத்திலே கர்த்தர் எடுத்து காட்டினார். ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, அன்பும் பாசமும் பயபக்தியும் லட்சியமும் உழைப்பும் ஒழுக்கம் சீர்குலைந்து போய்விட்டது. அந்த சீர்குலைந்த உலகத்தை உனக்கு நன்மை செய்வதற்கு அவர் வந்திருக்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் பாவம், கர்த்தருடைய வேதத்தை மறந்தார்கள், அகங்காரமாய் நடந்தார்கள், தேவ பக்தியை வெறுத்தார்கள், அபிஷேகளோடு ஐக்கிய வைத்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், தேவனை விட்டு விலகினார்கள். எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ கடைசி அங்கே போய்விட்டார்கள். இதை பார்த்த ஆண்டவர் தான், ஐயா, என்னை அழைத்தது உண்மை, நான் உம்மை விட்டு தூரம் போய்விடக்கூடாது, நான் வந்த இடத்துக்கு நான் போயிடக்கூடாது, நிர்பந்தமான வாழ்க்கையினுடைய ஜீவியத்தில் வந்துவிடக்கூடாது, அந்த பரம கானானை நான் இழந்து விடக்கூடாது, அந்த பரமனோடு நித்திய நித்திய காலமாய் வாழ வேண்டும். ஆயத்தமா நீயும், ஆயத்தமா ஆயத்தமா நீயும், ஆயத்தமா வருவேன் என்ற வரப்போரா வருகையை சந்திக் ஆயத்தமா, வருவேன் என்ற வரப்போரான் வருகையை சந்திக் ஆயத்தமா. இயேசுவினில் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா. இயேசுவினில் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா. விழித்திரு என்றவர் வழி போறார், விழிப்புடன் நீயும் ஆயத்தமா. விழித்திரு என்றவர் வரப்போறார், விழிப்புடன் நீயும் ஆயத்தமா. பரலோக எஜமான் வருவார், பரலோகம் செல்ல ஆயத்தமா. பரலோக எஜமான் வருவார், பரலோகம் செல்ல ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. ஆயத்தமா, நீயும் ஆயத்தமா, ஆயத்தமா,
ஆயத்தமா ஆயத்தமா நீயும் ஆயத்தமா ஆயத்தமா நீயும் ஆயத்தமா. நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார். அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமா? ஒன்று உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால், நினையாத வேளையிலே வருவேன் சொன்ன ஆண்டவர் அவர் சீக்கிரமாக வரப்போகிறபடினால் இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால், அந்த வருகைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் ஒரு வலது கரத்தை உயர்த்தி காட்டுவீங்களா? தகுதி இல்லாதவர்கள் உங்களுடைய ஆவியை, உங்களுடைய ஆத்மா, சரீரத்தை தகுதிப்படுத்துங்க. அதனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடாதீர்கள். வேதத்தை அதிகமாக படியுங்கள், அதிகமாக ஜெபியுங்கள். வேதத்தை படித்தால் பாவம் நம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கும். வேதத்தை படிக்காவிட்டால் சாபமும் பாவம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கும். அந்த வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். எல்லாரும், ஆண்டவரே நான் உம்மை விட்டு ஒரு காலம் தூர போய் விடக்கூடாது, வருகை வரையில் நான் நிலைத்திருக்கணும், எனக்காக செபியுங்கள் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரெண்டு முழு கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தை காட்டுவீர்களா? தகப்பனே தகப்பனே தகப்பனே, எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம், ஒரு நிமிஷம் எவ்வளவு தூரம் கரங்களை தட்ட முடியுமோ, எவ்வளவு தூரம் ஆவியில நிரம்ப முடியுமோ, எவ்வளவு தூரம் அந்நிய பாசையில பேச முடியுமோ, ஆவியில் நிரம்பி அந்நிய பாசையில, ஆவியில் நிரம்பி அந்நிய பாசையில சொல்லி சத்தத்தை உயர்த்தி எல்லாம் கைத்தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம். பிதாவாகி தேவனை சோதரிப்போம், குமாரனா இருக்கிற இயேசுவை சோதரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய அன்பு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய இயேசு நம்முடைய சபையை அதிகமாக நேசிக்கிறீர், ஜனத்தை அதிகமாக நேசிக்கிறீர். ஒரு ராஜ்யத்திற்கு பங்காளியாய் மாற வேண்டும் என்று சொல்லி பல சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். சபைகளை குறித்து, வருகைகளை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கொடுக்கப்பட்ட வார்த்தை பதிந்து ராஜ்யத்திற்கு பங்காளியாய் மாறட்டும், சிலுவையின் கொடியை உயர்த்தி காட்டட்டும். சபை அதிகமாய் ஆசீர்வதிங்க, விசுவாச குடும்பங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து தேசத்தில் உயர்த்துங்க. சபை நடத்துகிற போதனை குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உதவி செய்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தை விரிவாக்க கர்த்தர் உதவி செய்தீர், அதனுடைய மகிமையெல்லாம் கர்த்தருக்கு தான்ப்பா. கொடுத்த கரங்களெல்லாம் அதிகமாய் ஆசீர்வதித்து என்னுடைய பலனை கர்த்தர் கொடுங்க. உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா ஆசீர்வாத ஜெபம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல போது மறவார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 5 அலிலே சொல்லுங்க பாப்போம். அல்லே